ஹலோ விவாஸ், 1000 வருட பலனானது நாளைய ஒரே தினத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான நாளானது இருக்கக்கூடுங்க. அந்த வகையில் தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மட்டும் கிடையாதுங்க, பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் அனைத்தும் சேர்ந்து வந்திருக்குங்க. எனவே தான் இது போன்ற அபூர்வமான நாட்களில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு பொருளை வைத்து இப்படி மட்டும் நம்ம தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுங்க, நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும், நல்லதானது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்கக்கூடுங்க. அந்த கனவுகளும் ஆசைகளும் அப்படியே நடந்து விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே நம்ம நினைப்போங்க. ஆனால் நம்முடைய பிரார்த்தனைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடனடியாக நடந்து விடாது. அப்படிப்பட்ட நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவே பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 1000 வருட பலன், 1000 வருடம் நாம அந்த கடவுளை வழிபாடு செய்து பெற்றுக்கொண்ட பலனை நாளைய ஒரே நாளில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வந்திருக்கு. எனவே நாளைய நாள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு பொருளானது என்னென்ன, மேலும் அது மட்டும் இல்லாமல் தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றுனா அது நமக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல தாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பல மடங்கு நல்ல விஷயங்களையும் நல்ல பலன்களையும் நமக்கு கொடுக்குதோ, அதே போல் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. எப்போதும் போல நாளைய தினத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை செய்யக்கூடாது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணியம் கிடைப்பதற்கு பதிலாக பாவமானது வந்து சேர்ந்துவிடும். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்யாதீங்க. அதே போல ஒரு சில நல்ல விஷயங்களை நாளைய தினத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் அதீத பலனானது கிடைக்க கொடுங்க. அது என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/12/2023 நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே மார்கழி மாதம் என்று சொன்னால் அது பெருமாளுக்கு உகந்த மாதம். அது மட்டும் கிடையாதுங்க, மார்கழி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையாகவும் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. இதோடு இன்னொரு சிறப்பம்சமாக பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வர உள்ளது. அதாவது நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி திதியானது தொடங்கி அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா முழுமையான ஏகாதசியாக, அதாவது வைகுண்ட ஏகாதசியாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படி பல சிறப்பம்சங்கள் அனைத்தும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த நாட்களில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக 1000 வருடம் நம்ம பெருமாளை வழிபாடு செய்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நாளைய தினத்தை மட்டும் நீங்கள் தவற விட்டாதீங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சர்க்கரை தாங்க. அதாவது சர்க்கரை இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட எளிமையான சர்க்கரையை நம்ம அந்த கடவுளுக்கு வச்சுட்டு வந்தாவே போதுங்க, நிச்சயமாக நமக்கு எல்லாமே, அதாவது நம்ம என்ன நினைச்சு வேண்டுமோ அது எல்லாமே நமக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா கை கொடுக்குங்க. ஏன் நாளைய தினத்தில் சர்க்கரை பர்டிகுலராக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரிய நாளும் கூட இல்லையா? சுக்கிரனுக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருளான இந்த சர்க்கரையை பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் ஒரு பவுலில் வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு அளவற்ற புண்ணியமானது கிடைக்க கொடுங்க. அது மட்டும் கிடையாமல் மார்கழி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4:30 மணியில இருந்து 6 மணி வரையிலான இந்த நேர காலத்தில் ஏதாவது ஒரு 5 நிமிடத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 5 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கை ஏற்றி வைங்க. அதாவது உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்க வச்சுடுங்க. பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கை ஏற்றுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு நிலவாசப்படியில் தான் தீபத்தை ஏற்றணும். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றலாம். தீபம் ஏற்றக்கூடிய பொருளானது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றலாமா இல்லைனா நெய்யில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க. நெய்யில் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப உத்தமங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யை வாங்கிட்டு
வந்து வச்சுக்கோங்க. அந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் பெருமாளுக்கு தீபம் ஏற்றுங்க. அளவற்ற புண்ணியமானது கிடைக்க கொடுங்க. அதே போல் சர்க்கரையை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் மாலை நேரத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி அளவில் நீங்கள் வைத்து பூஜை செய்துட்டு வழிபாடு செய்துக்கோங்க. பிறகு அந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா முழுமையாக வைகுண்ட ஏகாதசியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாளையும் விட்டுருங்க. அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரையை எடுத்து எறும்புகளுக்கு நீங்கள் வச்சுடுங்க. இந்த சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. அதே போல் மொச்சை இருக்கு இல்லையா, அதை கூட வேக வைத்து நீங்கள் பூஜையில் வைக்கலாங்க. பிறகு இந்த மொச்சையை பார்த்தீங்கன்னா காக்காக்கு குருவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவாக வச்சுடணுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டையுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் நாளைய தினத்தில் செஞ்சுடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஏகாதசியும் சேர்ந்து இருப்பதால் நாளைய தினத்தில் வந்து சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும், அசைவ உணவுகளை பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கண் விழித்து அந்த பெருமாளை மட்டுமே மனதார நினைச்சுக்கிட்டு நம்ம தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுடைய திருநாமத்தை நம்ம உச்சரிக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த எழுத்துடைய திருமந்திரத்தை நீங்கள் உங்களுடைய கையால் எழுதணுங்க. அதாவது ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் நீங்கள் மனதார உச்சரிக்கலாம். கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 3 முறை டைப் பண்ணலாம். பெருமாளுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 வருடம் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து கொண்ட பலனை நாளைய தினத்தில் இந்த திருமந்திரத்தை உச்சரிப்பதால் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. மேலும் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துக்கோங்க. அந்த குங்குமத்தில் தண்ணீரை ஊற்றி குழப்பிட்டு அந்த குங்குமத்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை வந்து அந்த மஞ்சள் துணி நான் எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் எழுதிட்டு அந்த துணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பூஜை அறையில் வச்சுடணுங்க. மஞ்சள் துணி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பூஜை அறையில் நீங்கள் கீழே கூட, அதாவது தரை இருக்கும் இல்லையா, அந்த தரையை நல்லா சுத்தமாக வச்சுட்டு அந்த தரையில கூட பார்த்தீங்கன்னா குங்குமத்தை கொண்டு ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்கள் எழுதலாங்க. மறக்காம இந்த திருமந்திரத்தை எழுதிட்டு சர்க்கரையை வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைங்க. நீங்கள் நினைச்சது உடனடியாக நடக்க கொடுங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு இதற்கான பலனானது மிக மிக விரைவிலேயே கிடைக்க கொடுங்க. ஏன்னா நம்ம கமெண்ட்ஸில் கூட கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன பூஜையை நாங்கள் செஞ்சுருந்தோம் ஆனால் எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி, நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சுருந்தோம், எங்களுக்கு அப்படியே வந்து நாங்கள் நினச்சது நடந்துருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரியான பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வருது. ஏன் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சுருக்க மாட்டீங்க. அதாவது ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது இருந்திருக்கலாம். ஸோ இனி வருகின்ற நாட்கள் எந்தவித பூஜையாக இருந்தாலும் சரிங்க, கடவுள் முன்னாடி நின்றுட்டாவே முழு மனதோடு நம்ம நினைப்பதை அவர் நமக்கு தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் நின்று வழிபாடு செய்தீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனானது கிடைக்க கொடுங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நாளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிந்து கொண்டு அவங்களுடைய வீடுகளில் எளிமையாக இந்த சர்க்கரையை வைத்து வழிபாடு செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கனவுகளாக ஆசைகளாக இருந்து கொண்டு இருந்த சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைவேற்றி கொள்ளட்டும். இந்து நாட்காட்டியின்படி வைகுண்ட ஏகாதசி என்பது ஒவ்வொரு ஆண்டுமே சூரியன் தட்சிணாயத்தில் இருந்து உத்தராயணத்தில் நுழைவதற்கு முன்பு வரக்கூடிய ஏகாதசி ஆகுங்க. அதாவது புராணங்களின்படி விஷ்ணுமூர்த்தி கருட வாகனத்துல 3 தெய்வங்களுடன் முள்ளோக காலத்தில் இருந்து பூலோகத்திற்குள் நுழைந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிப்பார். அதனால தான் இந்த ஏகாதசியை முக்கொடி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோங்க. இவை அஷ்டாசத புராணங்களில் தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த புனித நாளில் சொர்க்கத்திற்கான பாதையானது திறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நாளில் விரதம் இருந்தால் 1000 கணக்கான, அதாவது 1000 வருட தவத்துடைய பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த அருமையான வைகுண்ட ஏகாதசி தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நமக்கு தொடங்க இருக்கிறது. எனவே இந்த முக்கொடி ஏகாதசியை மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டித்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து அனுஷ்டித்து வாங்க. இந்த 1000 வருட பலனானது உங்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும்.
மறக்காம ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் நாளைய நாள் உச்சரித்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.